இது இனிப்பு கொழுக்கட்டை. நல்லா சாஃப்டாக உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்ஸ் நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கான மாவு நான் ஏற்கனவே கார கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கேன். அதே மாவு தான். நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்த்தாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். மாவு நல்லா வெந்து கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இது பூர்ண கொழுக்கட்டை மாதிரி தான். உள்ளே வைக்கிற பூர்ணம் வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தேங்காய் பூவும் கரும்பு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு பவுலில் தேங்காய் பூவும் தேவையான அளவு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை வந்து மீடியம் சைஸ் உருண்டைகளாக பிடிச்சிட்டு அது சென்டரில் கையில் அழுத்தி விட்டுட்டு அதில் பூர்ணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம ஜென்டலாக அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டைகளாக பிடிச்சிட்டு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி.